Hi viewers, welcome to Idli Chutney Sambar channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி பட்டர் சேவ். சூப்பரான மொறுமொறுப்பான ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம். பட்டர் சேவ் எப்படி செய்யணும்னு நான் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். வாங்க ரெசிபிக்குள்ள போலாம். இந்த உலகளவுக்கு ஒரு உலக்கு பச்சரிசி மாவு, அடுத்து கடலை மாவு 3 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, அப்புறம் பொட்டுக்கடலை மாவு. பொட்டுக்கடலையை வந்து நான் மிக்ஸியில் அடித்து சலிச்சு வச்சுருக்கேன். அது வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு, தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு, அப்புறம் கொஞ்சமாக பட்டர், வெண்ணெய் நான் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துடுறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துடலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இதையும் வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு வந்து பிசைய ஆரம்பிச்சிடலாம். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையணும். ஆரம்பத்தில் நிறையா ஊற்றிட்டா வந்து தண்ணி ஆயிரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்துடலாம். அதே மாதிரி மாவு வந்து ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டாக சொல்லணும்னா நம்ம இடியாப்பத்துக்கு வந்து எந்த பதத்தில் மாவு பிசைகிறோமோ அந்த பதத்தில் வந்து மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். மாவு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கையில் வந்து கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துடணும். பாருங்கள், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இந்த அளவுக்கு வந்து பிசைஞ்சு எடுத்துட்டா போதும். அடுத்து வந்து நம்ம உலக்கு எடுத்துடலாம். உலக்கில் வச்சு புளியறதுக்கு முன்னாடி உலக்கில் ஃபுல்லாக வந்து நம்ம எண்ணெய் தேய்ச்சி விட்டுறலாம் சுற்றி. அப்போ வந்து உங்களுக்கு புளியறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்காது, கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். தட்டு பார்த்திங்கன்னா நம்ம முறுக்குக்கு எந்த இது எடுக்கிறோமோ அதே இதில் வந்து நான் எடுத்திருக்கேன். அதுலேயே வந்து நம்ம லேசாக எண்ணெய் தேய்ச்சி விட்டுறலாம். இப்போ வந்து நம்ம மாவு உருட்டி உலக்கில் வச்சிடலாம். பாருங்கள், வச்சாச்சு. அடுத்து வந்து நம்ம எண்ணெய் காய வச்சு பட்டர் சேவ் வந்து போட்டு எடுத்துடலாம். நான் வந்து கடலெண்ணெய் எடுத்திருக்கேன், நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ புழிஞ்சு விட்டுறலாம். புளியும் போது வந்து எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணுங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ரொம்ப சிம்மில் வச்சு தான் அதை பொரிச்சு எடுக்கணும். ஏன்னா நீங்கள் ரொம்ப ஹையில் வச்சுட்டிங்க அப்படின்னா டக்குன்னு வந்து கலர் மாறிடும். ஆனால் வந்து உள்ளே வெந்திருக்காது, பதப்பதன்னு இருக்கும். அதே நீங்கள் சிம்மில் வச்சு எடுத்திங்கன்னா பட்டர் சேவ் வந்து நல்லா மொறுமொறுன்னு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம புளியும் மீது வந்து நிறைய முட்டையாக பபிள்ஸ் வந்து நிறையா வந்துச்சு. இப்போ ஓரளவுக்கு வேக ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கனாலே தெரியும், உங்களுக்கு வந்து அந்த பபிள்ஸ் ஃபுல்லாகவே மறைய ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், ரொம்ப சூப்பராகவே பட்டர் சேவ் வந்திருக்கு. வெந்துருச்சு, நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராகவே இருக்குது. சூப்பரான மொறுமொறுப்பான பட்டர் சேவ் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம பட்டர் சேர்த்துருக்கனால வந்து ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா மொறுமொறுன்னு இருக்குங்க. பாருங்கள், ரொம்பவே சாஃப்டாக மொறுமொறுன்னு இருக்கும். நம்ம வீட்டில் நம்ம கையால் செய்கிற எந்த ஸ்நாக்ஸாக இருந்தாலும் அது வந்து ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் தாங்க. இதை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.